ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிவிகே வந்து இந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறமா வந்து யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்து இப்போ வரையுமே வந்து போயிட்டே தான் இருக்குது. பாஜக கூட கூட்டணி வைப்பாங்களா, இல்லை வந்து டிஎம்கே கூடயா, இல்லை ஏடிஎம்கே கூடயா, அந்த மாதிரி காங்கிரஸ் கூடயா, இந்த மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரிய கட்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற சின்ன சின்ன நிறைய கட்சிகள் இருக்காங்களா, அவங்க கூடயுமே வந்து கூட்டணி வைப்பாங்களா, யார் கூட வந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் வந்து நிறைய போயிட்டே இருக்குது. நார்மலாக யாராவது கால் பண்ணி பேசினா கூட, இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமா வந்து கூப்பிட்டு பேசினா கூட இவர் வந்து ஆதரிச்சிருவாரோ, இந்த கட்சி கூட கூட்டணி வச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இடையில ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடந்து அவங்கள பற்றின ஒரு புதிய தகவல், அதாவது கூட்டணி மட்டும் இல்லாமல் ஒரு புதிய தகவல் ஒன்று வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். தமிழ்நாட்டோட முன்னாள் பாஜக தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. இவர் தான் இருந்தார். இப்போ வந்து தலைவராக இல்லை, அவரை வந்து நீக்கிட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட கூட்டணி வச்சதுக்கப்புறமா இபிஎஸ் வந்து அண்ணாமலை வந்து பதவியிலேருந்து நீக்கணும், அதாவது தலைவர் பதவியிலேருந்து நீக்குங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சதுக்கப்புறமா அந்த தலைவர் பதவியிலேருந்து அவரை நீக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது நீக்கினதுக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்ச நாளில் வந்து அண்ணாமலை வந்து பதவியிலேருந்தே, அதாவது பதவியிலேருந்து தான் நீக்கினாங்க, இப்போ வந்து கட்சியிலேருந்தே நீக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. அண்ணாமலையுமே வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பாஜகவுடைய எந்த ஒரு பிரச்சனைகள்லையோ இல்லை எந்த ஒரு விஷயங்கள்லையும் அவ்வளோக்கா தலையிடாமல் இருந்தார். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள்ல முன்னாடி பாஜகவுக்கு தமிழ்நாட்டு சார்ந்து எல்லா பிரச்சனைகள் பற்றியும் பேசுகிற மாதிரி இருந்தார். அதுக்கப்புறமா பாஜக சார்ந்து எந்த ஒரு விஷயத்துலையும் பேசாத மாதிரி தான் இருந்தார். இதுக்கப்புறமா இன்னொரு விஷயமே வந்து அதாவது அவங்க கட்சிக்குள்ளேயே நிறைய பேசப்பட்டு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய அளவில் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்சுவார்த்தை அடிபட்டு இருந்துச்சு. அதை கன்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இது நடந்து ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் இன்னுமே அதுக்கான பேச்சுவார்த்தைகள், அதுக்கான நடவடிக்கைகள் இது எதுவும் எடுக்காதனால அண்ணாமலை வந்து தனியாக அவரையும் அவர் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் சேர்ந்து தனியாக நாங்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முடிவு வந்து எடுக்கிறாரு. இதுக்கப்புறமா வந்துட்டு இதை யார் கூட, அதாவது தனியாக மட்டும் இவர் மட்டும் இல்லாமல் வேற விஜய் அவரும் கூட வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையுமே இருக்குது. டிவிகே கூட வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையுமே அவருக்கு இருக்குது. அதாவது டிவிகே புதுசாக கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் தான் ஆச்சு. அவங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த கரூர் இஷ்யூ நடந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய கட்சி கூட இல்லைன்னா ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி கூட வந்து கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற தேவை வந்து அவங்களுக்குமே வந்து முக்கியமான தேவையாக இருக்குது. மற்ற கட்சிகளுக்குமே வந்து தேவையாக இருக்குது. ஏன்னா டிவிகேலையுமே நிறைய இளைஞர்களோட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறனால அவங்களுக்குமே வந்து ஒரு கூட்டணி, மற்ற கட்சிகளுக்குமே இந்த கூட்டணி வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இந்த கரூர் இஷ்யூ வந்து அடுத்து சிபிஐக்கு கொண்டு போகிறதா சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிபிஐ வந்து யாருக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி அவங்களுக்கு கீழே தான் வந்து இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து விஜய் வந்து அவங்க கட்சிக்குள்ளே இழுத்தரலாம் இது மூலிமா வந்து அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு விஜய் வந்து கண்டிப்பாக நான் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்காரு அப்படின்னு வந்து அவங்க கட்சி சார்பாகவும் அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து முன்வைக்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இருக்காங்க. இதை பயன்படுத்திட்டு அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அண்ணாமலை வந்து நயினார் கூட நடந்த ஒரு தகராறில் அண்ணாமலையை ஆரம்பிக்கக்கூடிய புதிய கட்சியும் டிவிகே கூட ஜாயின் பண்ணி 2 பேரும் சேர்ந்து வரக்கூடிய எலெக்ஷனில் ஜெயிச்சாங்கன்னா ஒரு 2.5 வருஷம் நீங்கள் வந்து ஆட்சி அமைச்சுக்கோங்க, அதாவது நீங்கள் முதலமைச்சராக இருந்துக்கோங்க, 2.5 வருஷம் நான் முதலமைச்சராக இருந்துக்கிறேன் இப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய திட்டங்களை பற்றியும் பேசியிருக்காங்க. கட்சிக்குள்ளே ஏற்படக்கூடிய, அதாவது அவங்க 2 கட்சிகளும் இணைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுகிற மாதிரியும், இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சப்போர்ட்டும் டிவிகே அவங்களுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சப்போர்ட், இது 2த்தையும் சேர்த்து குறைஞ்சபட்சம் ஒரு 150 இடங்களில் வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியுடைய வளர்ச்சிக்காக, அதாவது இவங்க புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறனால இவங்களுடைய கட்சியுடைய வளர்ச்சிக்காகவும் வந்து பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து உள்கட்டமைப்பு, அதாவது கட்சிக்குள்ளே இருக்கிற அவங்களுடைய தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இதை வந்து ஆதரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களுமே வந்து இதை சம்பந்தமாக விஜய் கிட்டே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கிடையில தான் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து அவங்க ரீசெண்டாக நடந்த ரோட் ஷோவில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒரு இளைஞர்கள், அதாவது சின்ன 2-3 பசங்கள்லாம் வந்து டிவிகே கொடியை தூக்கி அந்த ரோட் ஷோவில் வந்து உடனே அவர் வந்து விதை போட்டுட்டாங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து கூட்டணி அமைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக வந்து பேசியிருந்தாரு. ஆனால் அதுவுமே அவர் சொல்லியிருக்காரு, அவரே வாயால் சொல்லிட்டாரு, அதாவது நாங்கள் டிவிகே கூட வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மறைமுகமாக அது தெளிவாகவே சொல்லிட்டாரு. சுற்றி வள சொல்கிற மாதிரி இருந்தாலும் தெளிவாகவே அது புரிஞ்சிருச்சு, பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து
கூட்டணி வைப்பாரா இல்லை அண்ணாமலை கூட தனியாக புது கட்சி ஆரம்பிச்சு அவர் கூட போவாரா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிச்சாருன்னா அப்படி ஆரம்பிச்சாலுமே வந்து டிவிக்கே கூட வந்து ஜாயின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.